அரசியல் சட்டத்தினுடைய பிரிவுகள் அடிப்படையில் 2002ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களுக்கான தொகுதிகளுடைய மறு சீரமைப்பு சட்டம் இப்போது மீண்டும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு புதியதொரு மசோதாவை தாக்கல் செய்ய இருப்பதாக செய்திகள் வந்ததை ஒட்டி அது மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதிகள் எண்ணிக்கை அமையப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டதை ஒட்டி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதில் 1971ஆம் ஆண்டு அரசியல் சட்டத்தினுடைய சரத்துக்களின்படி மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது அதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு தனி சட்டத்தை இயற்றி ஒன்றிய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டம் அல்லது தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற குடும்ப கட்டுப்பாடு திட்டம், அந்த திட்டத்தை அமல்படுத்தியதன் காரணமாக சமமற்ற நிலை வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் நிலவுவதால் அந்த சட்டத்தை சீரமைப்பு செய்வதை 25 ஆண்டுகள் தள்ளி வைக்கலாம் என்று முதலில் தள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2004ஆம் ஆண்டு பிரதமர் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது. ஆக மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே இருக்க இயலாது என்பதை நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் தள்ளி வைத்திருக்கிறோம். சென்சஸ்ங்கிறதும் பாப்புலேஷன்ங்கிறதும் cannot be exclusive reason for the மறுசீரமைப்பு என்பதை நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டிருப்பதாக தான் பொருள் கொள்ள வேண்டும். எனவேதான் இப்போது அப்படிப்பட்ட எந்த கடப்பாடுகளையும் நிபந்தனைகளும் இல்லாத நேரத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதிகளை மறு வரையறை செய்தால் அது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் திட்டங்களை செம்மையாக சீர்மையாக நிறைவேற்றி இருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இழக்கும் என்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது கூடாது, 1971ஆம் ஆண்டு என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதுதான் தொடர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கின்ற விதமாக எண்ணிக்கொண்டு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பேசுகிற போது விகிதாச்சார அடிப்படையில் தான் அது அமையும். அப்படி விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு தொகுதிகள் அமைகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என்று அறிவித்திருக்கிறார் இந்தியில். அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் புரோரேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை. முழுக்க முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீரென்று ஒளிவாங்கியை பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி அவர் சொல்லவில்லை, உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை. அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்து தவறு. ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஏப்பா வாங்கினதுக்கு மேலே கூவுறம்பாங்க, அது மாதிரி வாங்குறதுக்கு மேலே கூவுற வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனவே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உடன்பாடல்ல, தமிழக அரசும் ஏற்புடையதல்ல என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக அனுப்பியிருக்கிறார்கள். அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள். அதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது என்பது மட்டுமல்ல, நீங்கள் கொண்டு வருகிற எந்த திட்டத்திலும் எங்களுக்கு அதே எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு வடமாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக கொடுத்தாலும் எங்களுக்கு அநீதிதான். எனவேதான் சொல்றோம், புரோரேட்டா என்பது விகிதாச்சார அடிப்படை என்பது 71வது இருக்கின்ற 71இல் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அப்படியே உயர வேண்டும். அப்படியே உயர வேண்டும் என்ன அடிப்படையில் உயர்த்தணும் இருக்குல்ல, 71ல மக்கள் தொகை அடிப்படையில் குழப்பறதுக்காக தான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க 848 இருக்கைகள் நீங்க போட்டுருங்க நாடாளுமன்றத்தில். 848 இருக்கைகள் போட்டீங்கன்னா நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும், புரோரேட்டா பேசிஸ்ல போனா எங்களுக்கு குறையும். அப்போ அந்த அடிப்படையில் இல்லாம 71ல என்ன சொன்னாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையை பேஸ் பண்ணிக்கிட்டு இப்ப இருக்கிற 40 புரோரேட்டாவா எல்லாத்துக்கும் உயர்த்தினா எங்களுக்கு உயர்த்தணும். ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் 10-15 லட்சம் வாக்குகள் சேர்க்க நம்ம மாநிலத்தில் சரி மற்ற மாநிலத்தில் சரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு 10 லட்சம் பேர் சந்திப்பு மாற்றி அமைச்சர் ஒரு கம்மியான எம்பிக்கள் கூட வருவாங்க. அது நல்ல விஷயம் தானே. 21 மட்டும் நமக்கு குறையுது இல்ல.
நீங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுனால நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன், 20 லட்சம் சொல்லி வச்சீங்க. 20 லட்சம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 33 சீட் ஆயிடலாம். அவங்களுக்கு வந்து அதிகமா எத்தனை சீட் குறையும் முதலமைச்சரோட லெட்டர்லயே இருக்கு. நமக்கு 8 சீட் குறையுது. மக்கள் தொகை அடிப்படையில் போனா குறைக்க சொன்னது யார்? மக்கள் தொகை குறையுங்கள் சொன்னது அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா என்கிற கேள்வி எழும். அப்ப அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்காத மாநிலங்கள் எல்லாம் நீங்க வந்து முன்னேறிய மாநிலம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நாங்க முன்னேறி இருக்கோம். அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதால் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேறி இருக்கிறோம். பல்துறைகளில் தமிழ்நாடு நம்பர் 1 நம்பர் 2 இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம், நீங்கள் கொடுத்த அறிவுரையை ஏற்று எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று வருகிற நேரத்தில் எங்களை தண்டிப்பதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. டீலிமிட்டேஷன் பண்றதா இருந்தா ஸ்டிக் ஆன் 1971 because 1971 Parliament deliberated willfully and wantonly that the scheme which is being adopted by the southern states gave us some negative impact on population which is not sustainable under law. 1971 அடிப்படையை வச்சு நம்ம எப்போ அதை கொண்டு வந்தாலும் ஒரு காலத்துல வந்து எப்போ மார்க்சிஸ்டே கொண்டுவனா எப்பவுமே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா அதிகமான மக்கள் தொகை வந்து நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு மாநிலத்திலையும் சமமா இருக்காதுல்ல. அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் 71 பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதான் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க உதாரணமா இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு எண்ணிக்கை வந்து நாங்க பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நாளைக்கு வந்து ஒரு நீட் சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, அல்லது இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, அல்லது தமிழ் கலாச்சாரம் அல்லது ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வாக்கெடுப்பு நடக்குது. அப்ப வாக்கெடுப்பு என்ன பண்ணுவாங்க, வட மாநிலங்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுடைய குரல் நெரிக்கப்படும். அப்ப வந்து தி கொஸ்டின் will arise whether தமிழ்நாடு இஸ் பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் இந்தியா ஆர் நாட். அமித்ஷா பேசுனது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க பேசும்போது திரும்ப சொன்னது குறையாது. எந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க சார்? குறையாது, மத்தவனுக்கு கூட கூடாதுல்ல சார். தமிழ்நாட்டு குறையாது, 39 இருக்கும். உத்தரப்பிரதேச 80 120 தானே உங்களுக்கு பாதிப்பு தானே? சேம் இங்கேயும் ரைஸ் பண்ணணும். அது ரைஸ் பண்ணா ப்ரொபோஷனல் அதான் 71. அப்படின்னா எத்தனை சீட் ஏறணும் அது அவங்க தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க சார். ப்ரோரோட்டாங்கிறது தான் பிரச்சனை சார். how many seats numerical strength is not a problem. Pro rata on what basis? On the basis of population or on the basis of the existing constituency of MP and MLAs. அதுக்கு எடுத்து படிச்சு பாருங்களேன், நீங்க தான் கைட் பண்ணணும். ஒருவேளை கிளியர் பண்ணா எனக்கு சொல்லுங்க. ஊபில இப்ப கரண்ட் பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ணும்போது இன்கிரீஸ் ஆகும். அவங்க இன்கிரீஸ் ஆகும். இதுவரைக்கும் பரிசீலனை பண்ணவே இல்லையே, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. 71 பண்ணக்கூடாது சார். நான் ஒரு தனி மனிதன் எடுத்த முடிவல்ல, நாடாளுமன்றத்தில் வந்து இது குறித்த வந்து விவாதம் வந்திருக்கு. வருகிற போதுதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 1971 நம்ம தான் வந்து குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தோம். அதை வந்து யூபி கேட்கல, பீகார் கேட்கல, ஆனா தமிழ்நாடு கேட்டிருக்கு, கேரளா கேட்டிருக்கு. அந்த குரல் நியாயம் இருக்கு. அதனால let it be kept in abeyance for 25 years. 25 வருஷம் தள்ளி போடுறதுங்கிறது சாதாரண விஷயமா? அப்படி due deliberation in the parliament. They applied their mind. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமரோ அது நாடாளுமன்ற உறுப்பினர் யாருமே பத்தி பேசல, இதுக்காக டிஎம்கே இருக்குன்னு கேக்குறாரு. இந்த மக்களவை யாரு நாடாளுமன்ற கட்டடம் துவக்கும் போது இடம் பத்தாது, 850 எம்பிகள் வர வேண்டியிருக்கிறது சொன்னது யார்? இல்ல சார், இப்போ அந்த விஷயத்தை கையில எடுக்கிறது ஏன்னு கேக்குறாங்க சார். ஒண்ணு கேட்கல, புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் எதுக்கு 850 சீட் போட்டீங்க? எத்தனை சீட் போட்டீங்க? அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே சொல்றேன். அவர் வந்து பார்லிமெண்ட் திறக்கும் போது என்ன சொன்னாரு? இந்தியில சொல்லியிருக்காரு, இன் கமிங் டைம் சீட்ஸ் வில் இன்க்ரீஸ், எம்பிஸ் வில் இன்க்ரீஸ், வேர் வில் தே சிட். இது வந்து இனாகரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நியூ பில்டிங். அப்புறம் வந்து 2023 செப்டம்பர் சொல்றாரு, தி டாஸ்க் ஆஃப் சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் would begin right after next year's general election. 23 சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லாம இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன அவசியம்? அண்ணாமலை வந்து எவ்வளவு வந்து கருத்து கூடுறா இருக்காரு. ஏன் அவங்க பிரைம் மினிஸ்டர் பில்டிங் நேஷனல் சொன்னாரு? ஏன் 2023 செப்டம்பர்ல வந்து டீலிமிட்டேஷன் சென்சஸ் ஒன்னா போகும்னு சொன்னாரு? என்ன அவசியம்? What incumbent on the part of the Home Minister to say all this statement that prompted us by our Chief Minister to say something? ஸ்டேடியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோவை சக்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு நடக்கக்கூடிய போராட்டத்தை மடைமாற்றத்துக்காக தான் டிஎம்கே. வேணாம் சார், பாவம் சார், வேற பேசுங்க. They are not up to the mark. They are not up to the mark. Anti-national tendency எப்பவுமே அது தமிழகத்துல இருக்கு. யாரு? ஆன்டி தமிழின் டெண்டன்சி எப்பவுமே பிஜேபி இருக்கு சார். ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல், ஒரே இந்தியா அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஆன்டி தமிழியன் தான், ஆன்டி ரீஜனலிஸ்ட் தான். மாநிலங்களுக்கு எதிரான பண்பு தான் அது.
மாநிலங்களுக்கு எதிரான பண்பை நீங்க வச்சுக்கிட்டு நாங்க தனியா இருக்கு நாங்க தனியா என்ன அர்த்தம்? அவர் தானே சொல்லணும். லெட் ஹிம் டெல். சார் நாளைக்கு வந்து நான் வந்து ப்ரோரேட்டா என்பது நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி சொன்னா we will withdraw the all party meeting. What is necessary for us? சார் நீங்க எப்பவுமே விஷயத்தை வந்து சார் பாராளுமன்ற வெற்றிக்காகவோ மசோதா வெற்றிக்காகவோ சவுத் இந்தியன் ஸ்டேட் தேவையில்ல, நார்த் இந்தியன் ஸ்டேட் அதான் இங்க நோக்கம் சார், அதுதான் இங்க நோக்கம், அதுதான் இங்க நோக்கம். அதாவது வந்து இவங்க வந்து டிஸ்ஆனஸ்ட், ராஜாஜி ஹானஸ்ட். ராஜாஜி வந்து இந்திய கொண்டு வந்தப்ப ஏன் இந்திய கொண்டு வந்து கேட்டப்ப எங்களுக்கு இந்திய நோக்கம் இல்ல, சமஸ்கிருதம் தான் நோக்கம் ஓப்பனா சொல்ற சட்டசபையில. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ஏன்னா அவர் ஹானஸ்ட் பொலிட்டிஷியன். அமித்ஷாவோ மோடியோ டிஸ்ஆனஸ்ட் பொலிட்டிஷியன். உண்மையை சொல்றது இல்ல, உண்மைக்கு காரணம் தான். எல்லாரும் சேர்ந்து PM 20 வருஷம் நீங்க மாற்றி அத மக்கள் தொகை வந்து அடிப்படையில எம்பிக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாலுமே எப்பவுமே உங்களுக்கு அதிகமாக அது வரக்கூடாதுங்கிறதான பிரச்சனை. 71 தான் சாரி, தனி மனிதருக்கு சொல்லியிருக்கு அரசியல் சட்டம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அது மட்டும் முக்கியம் இல்ல, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமம்னு சொல்றதுதான். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சமங்கிறதுக்கு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபார் ஈக்குவாலிட்டி. இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா, நீ கொடுத்த திட்டத்தால நாங்க குறைச்சிட்டோம் பிள்ளை பேரை, அதனால எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணாமா? நீங்க வந்து ஈக்குவாலிட்டி பேசுறீங்க, நாங்க வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பேசுறப்ப ரெண்டுமே அரசியல் சட்டத்தில் இருக்கு. தனி மனிதனுக்கு தனி மனிதனுக்கு இருக்கிறத ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும். நீங்க எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமமற்றவர்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நாங்க என்ன சொன்னா, நான் இப்ப சமமற்ற இருக்கேன், யாரால? ஒன்னால, நீங்க கொண்டு வந்து திட்டத்தால, நீங்க கொண்டு குடும்ப கட்டுப்பாடால. அப்ப நாங்க சமமற்ற இருக்கிற போது எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், ஈக்குவாலிட்டி வேண்டியதில்லை. அது முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க, ஆல் பார்ட்டி மீட்டில் முடிவு பண்ணுவாங்க, சிஎம் தானே முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பா இப்பயே கேட்கிறேன் சார். சார் we are demanding now itself. ப்ரோரேட்டாங்கிறது என்ன? whether it is on the basis of the census or on the basis of existing vacancies, existing number of constituencies. Right. சார் ஒரே நாடு ஒரே தேர்தல், புதிய கல்விக் கொள்கை, எஸ்எஸ்சி நிதி ஒதுக்கீடு, இத முடிங்க. பாராளுமன்ற மறுவரை இப்பெல்லாம் வந்து மாநிலங்களுக்குடைய குறை இருக்கக்கூடாது, இந்த கூட்டாட்சிங்கிற தத்துவத்தை சிதைக்கும் நோக்கத்தை தான் சார். it is a deliberate attack and assault on the principle of the federalism, federal constitution of India. இவங்க பண்றது எல்லாமே அது அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் அரசியல் சட்டத்தை திருத்தணும், அடிப்படை பண்புகளை மாத்தணும், பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் has to be amended, which was given by 13 judges after 68 day deliberations. 13 நீதிபதிகள் உட்கார்ந்து 68 நாள் விவாதித்து அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாதுன்னு சொன்னதை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எந்த அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டாரோ அவர் சொல்லுகிறார் இதை மாற்றணும்னு சொல்றார். நாடாளுமன்றத்தில் கேட்டோம், இல்ல நாங்க இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நாங்க பிரிவினை கொண்டாங்க சொன்னேன். தேர் ஹேவிங் நோ கட்ஸ். Thank you.